50% போட்டிருக்கிறது மட்டும் ஃபைனல் கிடையாது. இது இன்னமும் நாங்கள் அதிகரிக்கலாம், இன்னும் செகண்ட் ரவுண்டு வருவோம், தேர்ட் ரவுண்டு டரிஃப் வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அதில் ஸ்டில் இன்னும் இந்தியாவை எவ்வளோ ப்ரெஷர் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்தியா வந்து நீ பண்ணுறத பண்ணிக்க. சீன பிரதமர் அதிபரையும் ரஷ்ய அதிபரையும் சந்தித்து 2 பேரும் 3 பேரும் இப்படி கைகோர்த்து நின்னது வந்து ரொம்ப கோபமாயிட்டாங்க. நீங்கள் இந்தியா தான் மார்க்கெட்டு, இந்தியா போய் வெளிநாட்டில் மார்க்கெட்டை தேட வேண்டாம், இந்திய மக்கள் தான் சந்தை. வந்து நான் கூகுளை பேன் பண்ணுறேன், மைக்ரோசாஃப்டை பேன் பண்ணுறேன், யூடியூப்பை பேன் பண்ணுறேன், நாங்கள் எல்லாம் உள்நாட்டிலே நாங்கள் பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்கன்னு வச்சுங்க ஒரு அறிக்கை. அது மாதிரி விடலாம். எஃப்ஐஐ வந்து போனாலும் நம்ம மார்க்கெட் நல்லா இருக்கும். இந்தியன் மார்க்கெட்டுக்கு எஃப்ஐஐ ரொம்ப முக்கியமாக சார், எஃப்ஐஐ இன்வெஸ்டர் ரொம்ப முக்கியமா? ஒரு காலத்தில் எஸ். அடுத்தடுத்து ஏதாவது ஒரு அப்டேட் வந்துகிட்டே இருக்கு, அதுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டே இருக்கு. அப்படிங்கிறப்ப இன்வெஸ்டர், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்டர் இப்போ எப்படி இருக்கணும்? சார் வணக்கம். வணக்கம் சார், நீங்கள் உங்கள் சேனலில் மார்க்கெட் பற்றின அப்டேட் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ போன வாரம் ஷேர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஏற்ற இறக்கத்தில் தான் இருந்தது. வேலைக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி குறைச்சதுக்கப்புறம், ஜிஎஸ்டி மீட்டிங்கோட அவுட்கம் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் பயங்கரமாக ரேலி ஆகும்னு எதிர்பார்த்த இடத்துல ரேலி ஆகி எண்டில் முடியும் போது மார்க்கெட் டவுனில் தான் முடிஞ்சுது. இதுக்கான காரணம் என்ன? அடுத்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும் சார்? அடுத்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. என்னன்னா சில ஜிஎஸ்டி வந்து இனிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே ஒரு ஜம்ப் இருந்துச்சு ஜென்ரலாக. ஸோ அதர் தென் தட் இப்போ நேற்று வந்து ஃபைனலைஸ் ஆச்சு. நேற்று அதுக்கு முன்னால வாட் எவர் அது வந்த உடனே வந்து ஓகே இவ்வளவு அப்பாகுது அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. சப்ஸ்டிக்வெண்ட்டாக அதுக்கு கவுண்டரா என்ன ஆச்சுன்னா வந்து ட்ரம்ப் அந்த சைட்லேருந்து, யூஎஸ் சைட்லேருந்து இது வந்து நாங்கள் 50% போட்டிருக்கிறது மட்டும் ஃபைனல் கிடையாது, இது இன்னமும் நாங்கள் அதிகரிக்கலாம், இன்னும் செகண்ட் ரவுண்டு வருவோம், தேர்ட் ரவுண்டு டரிஃப் வருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. அதில் ஸ்டில் இன்னும் இந்தியாவை எவ்வளோ ப்ரெஷர் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்தியா வந்து நீ பண்ணுறத பண்ணிக்க. அவங்க என்னன்னா, அவங்களுக்கு என்ன கோபம் ஆயிடுச்சுன்னா, நமது பிரதம மந்திரி போய் சீன பிரதமர் அதிபரையும் ரஷ்ய அதிபரையும் சந்திச்சு 2 பேரும் 3 பேரும் இப்படி கைகோர்த்து நின்னது வந்து ரொம்ப கோபமாயிட்டாங்க. நீங்க எந்த பெட்ல போய் படுக்கிறீங்க, யாரோட பெட்ல போய் படுக்கிறீங்க, ரஷ்யாவோடையும் சைனாவோடைய பெட்ல படுக்கிறீங்க, இது வந்து ஆபத்தானது, அப்படியே அதான் கோபமாயிட்டாங்க. அவ்வளவுதான் அல்டிமேட்லி. ஸோ இதனால வந்து அதாவது நம்ம இந்தியா வந்து ஒரு 140 கோடி மக்கள் கொண்ட நாடு. ஸோ ஒரு ஆளு சொல்றதுக்காக, 2 பேரும் சொல்றதுக்காக அதை வச்சு இந்தியா நடத்த முடியாது, நமது நாடை நடத்தி செல்ல முடியாது. ஸோ நமக்குன்னு அரசாங்கம் இருக்குது, நமக்குன்னு பிரதம மந்திரிகள் இருக்காங்க, நமக்குன்னு மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அதனால மெயின் ரீசன் வந்து மார்க்கெட் வந்து பயந்தது இன்னொரு டெரிஃப் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஷார்ட் டேர்ம் இது. பட் எனிவே, ஹேவிங் செட் தட் இப்போ இந்த ரீஃபார்ம் இப்போ ஒன்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஜிஎஸ்டி ரீஃபார்ம். இது மட்டுமல்ல, அடுத்தடுத்தாப்புல வந்து அரசாங்கம் வந்து நிறைய சலுகைகளை வந்து இண்டஸ்ட்ரிக்கு, ஏற்றுமதியாளர்களுக்கு கிராஜுவலாக அவங்க பண்ணித்தான் ஆகணும் இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் அமெரிக்காவும் இந்த டரிஃப்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்க முடியாது. இப்போ இதனுடைய பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு தான். ஸோ அல்டிமேட்லி இட்ஸ் கொஷின் ஆஃப் டைம். மேபி ஒரு 2 months 3 months 5 months 6 months மேக்ஸிமம் சொல்ல ஒரு 3 மாதம் 6 மாதம் ஆகலாம். ஸோ அதுக்கப்புறம் பை தட் டைம் செட்டில். இப்போ அவர் வந்து 8 மாதம் ஆச்சு பதவி ஏற்று, இன்னும் குறைஞ்சபாடு இல்லை, ஒரு 6 மாதத்தில் ஓவர் ஆயிரும்னு எல்லாரும் நினைச்சாங்கன்னு முடியலை. ப்ராப்ளி இன்னொரு 3 மாதம் 6 மாதம் எடுக்கலாம். எவ்ரி ஒன் வில் ஃபைண்ட் தர் ஓன் வே. ஆரம்பத்தில் இப்படி தான் நான் சைனாவுக்கு 350% போடுவோம்னாரு. சைனா அப்புறம் அவங்களுக்கு ஒரு இக்கு வச்சாங்க. இக்கு வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் ரேர் எர்த் மினரல்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறேன், இது பண்ணுறேன் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் தி கேம் டவுன். ஸோ அதே மாதிரி இப்போ இந்தியாவுக்கும் அல்டிமேட்டாக வந்து, ஏன்னா இந்தியா வந்து ஒரு சின்ன நாடு கிடையாது, உலக அளவில் ஒரு பெரிய நாடு, 3வது பெரிய எக்கானமி, 4வது பெரிய எக்கானமி. ஸோ அல்டிமேட்டாக இட் வில் ஃபைண்ட் இட்ஸ் ஓன் வே. லாங் டேர்ம் வந்து ஐ எம் புல்லிஷ் ஆன் இந்தியன் மார்க்கெட்ஸ், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ப்ராப்ளி இந்தியாவில் வந்து ஃபண்டு ஃப்ளோவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. எஃப்ஐஐஸ் எடுத்துகிட்டு போனது ஆயிரக்கணக்கான கோடிகளில் அவங்க எடுத்துகிட்டு போனாங்கன்னா கூட பணம் வந்த வண்ணம் உள்ளது இன்னும் லோக்கல் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து. இன் அடிஷன் டு தட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக வந்தது கூட, அறிக்கை வந்தது கூட, புள்ளி விவரம் வந்தது கூட, அதுலேயும் இப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் இந்தியா மேலே, ஏன்னா இப்போ இந்தியா தான் மார்க்கெட்டு,
இந்தியா போய் வெளிநாட்டில் மார்க்கெட்டை தேட வேண்டாம். இந்திய மக்கள் தான் சந்தை. 140 கோடி மக்கள் தான் பெரிய சந்தை நிறுவனங்களுக்கு, உலகளாவிய நிறுவனங்களுக்கு எல்லாருக்கும். இப்போ இவங்க இவ்வளவு பேசிட்டே, அமெரிக்கா பேசிட்டே போகிறாங்க. நாளைக்கு இந்தியா வந்து நான் கூகுளை பேன் பண்ணுறேன், மைக்ரோசாஃப்டை பேன் பண்ணுறேன், யூடியூப்பை பேன் பண்ணுறேன், நாங்கள் எல்லாம் உள்நாட்டிலே நாங்கள் பண்ணிக்கிறோம்னு சொன்னாங்கன்னு வச்சுங்க ஒரு அறிக்கை. அது மாதிரி விடலாம், எனக்கு தெரியல, நானா சொல்கிறேன். ஸோ இப்போ அது மாதிரிலாம் வந்துச்சுன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்போ அங்கே உள்ள அமெரிக்க நிறுவனங்கள் அடிபடும் இல்லையா? நாங்கள் செமிகண்டக்டர் வந்து நாங்கள் சைனாட்டேருந்து, நாங்கள் தைவான்டேருந்து நாங்களே டேரெக்டாக இறக்குமதி பண்ணிக்கிறோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் அமெரிக்கா டெல் கம்ப்யூட்டரை நாங்கள் வாங்கலை, வேற ஆப்பிளுக்கு ஐஃபோன் இல்லாமல் இந்தியா இருக்க முடியும். ஸோ அது மாதிரிலாம் ஒரு அறிக்கைகளை இந்தியாவும் விட ஆரம்பிச்சிச்சுன்னா அப்புறம் பயப்பட ஆரம்பிப்பாங்க. இஃபட்டா ஜஸ்ட் அந்த அளவுக்கு எஸ்கலேட் பண்ண மாட்டாங்க, அதுக்குள்ளே ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ அதனால வந்து லாங் டேர்ம் வந்து மக்கள் ஒரி பண்ண வேண்டாம். லாங் டேர்ம் சந்தை வந்து நம்ம சந்தை பிரமாதமாக இருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஷார்ட் டேர்ம் ஆபரேஷன்ஸ் இருக்கும். நம்ம லோக்கல் கம்பெனிஸ் நிறுவனங்களுடைய ஏர்னிங்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, இப்போ ஜிடிபியே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்டர் நல்லா இருந்துச்சு க்ரோத். ஸோ இன்னும் கொஞ்சம் ஏர்னிங்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா, லோக்கல் நிறுவனங்கள் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ நீங்கள் பேசும்போது ஒன்று சொன்னீங்க, எஃப்ஐஐ வந்து போனாலும் நம்ம மார்க்கெட் நல்லா இருக்கும்ட்டு. இந்தியன் மார்க்கெட்டுக்கு எஃப்ஐஐ ரொம்ப முக்கியமாங்க சார்? எஃப்ஐஐ இன்வெஸ்டர் ரொம்ப முக்கியமா? ஒரு காலத்தில் எஸ், அது ஏன்னா அவங்க ஹோல்டிங்ஸே அதிகமாக இருந்துச்சு. இப்போ வந்து இஃப் ஐ எம் ரைட் பிலோ 20% தான் அவங்களுடைய ஹோல்டிங்ஸு. ஸோ அப்படிங்கையில் வந்து அல்டிமேட்டாக நம்ம சந்தை வந்து நமது உள்நாட்டு மக்களுடைய முதலீட்டை நம்பி இருக்கையில் தான் நம்ம சந்தை வந்து வாலட்டிலிட்டி, இந்த ஏற்ற இறக்கம் குறையும். ஸோ இப்போ வந்து இப்போ இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து போயிட்டு இருக்கிறதுனால ஒரு காலத்தில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஃப்ளோ வர வர வர, உள்நாட்டு ஃப்ளோ வர 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 அந்த ஏற்ற இறக்கம் குறைவாக, கோவிடுக்கு 30-35% தான் விழுந்துச்சு. இப்போ பெருவாரியாக விழுகும்னு எதிர்பார்த்தாங்க, பெருசாக விழுகலை. உச்சம் போனதுலேருந்து ஒரு 5% டவுனில் இருக்குது, அவ்வளோதான். 5%, 8%, அப்போ அதிகபட்சம் 10% டவுனில் இருக்குது. ஸோ இதையுமே வந்து மெயினாக ஏர்னிங்ஸை வச்சு தானே தவிர, இது ஏன்னா ஒரு பங்குச்சந்தை எதை வைத்து ஏறும் இறங்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக வந்து ஏர்னிங்ஸை வச்சு தான். ஷார்ட் டேர்மில் வந்து எஃப்ஐஐ உள்ளே போகிறது, வெளியில் வர்றது, இது எல்லாமே நடக்கும். இப்போ உள்நாட்டிலேயே வந்து பணம் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது, இன்னும் உள்ள முதலீடு செய்ய வேண்டியது, ஹெச்என்ஐஸ் ஆகட்டும் அல்லது வேறு ஆட்கள் ஆகட்டும். ஸோ எஃப்ஐஐஸ் இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நல்லது. இட் இஸ் நாட் அ நமக்கு வந்து வெளிநாடுகள்லேருந்தும் பணம் வரத்து வந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் உள்ள நாடாக இருக்கும், ஒரு பங்குச்சந்தையாக இருக்கும் அப்படிங்கிறத காமிக்குது, எடுத்து காமிக்குது. பட் அல்டிமேட்டாக அவங்க கம்பல்சரியாக தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு 17% அவங்க வச்சுருக்காங்கன்னா, ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் இந்தியன் ஷேர் ஹோல்டர்ஸு 83% வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டில் மெஜாரிட்டி வந்து ஓன்டு பை இந்தியன்ஸ், இந்தியன் ப்ரொமோட்டர்ஸ், இந்தியன் ஷேர் ஹோல்டர்ஸ், இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். பட் அந்த 17%லேயே அவங்க திடீர்னு வாங்கிட்டு வித்துட்டு போகிறது வந்து அந்த ஒரு ஏற்ற இறக்கத்தை உண்டு செய்கிறது, வாலட்டிலிட்டியை கொண்டு வருது அதிகமாக. ஏன்னா லோக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வாங்கினாங்கன்னா அவங்க அந்த நிறுவனம் பிடிக்கலைன்னா தான் விற்பாங்களே தவிர, மார்க்கெட்டு இறங்குது ஏறுதுங்கிறதுக்காக அவங்க விற்று வாங்கிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இன் ஜென்ரலாக சொல்ல வரேன், கேஷ் ஹோல்டிங்ஸ் எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இருக்கிறது நல்லதான்னு கேட்டிங்கன்னா எஸ், நல்லது. இப்போ அமெரிக்காவிலையும் எத்தனையோ முதலீடு செய்கிறாங்க. இப்போ அமெரிக்கன் பாண்ட்ஸில் இந்தியன் கவர்மெண்ட்டே $800 பில்லியன் போட்டிருக்கு, முதலீடு செஞ்சிருக்கு. ஸோ இப்போ அது மாதிரி இருக்கிறது நல்லது தான். சார், இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க மார்க்கெட் லாங் டேர்மில் நல்லாயிருக்கும், ஷார்ட் டேர்மில் முன்ன பின்ன இருக்கும்ட்டு. இப்போ இன்வெஸ்டர் என்ன பண்ணணுங்க சார்? ஏன்னா இப்படி ஒரு சுற்றி வந்து அடுத்தடுத்து ஏதாவது ஒரு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது, அதுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டே இருக்குது. அப்படிங்கிறப்ப இன்வெஸ்டர், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்டர் இப்போ எப்படி இருக்கணும்? அவங்க வந்து என்ன கேட்டிங்கன்னா தினசரி மார்க்கெட்டை பார்க்கணுங்கிறதே இல்லை. ஏன்னா அவங்க போடுற பணம் பூரா 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் எங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டு, குழந்தைகளுடைய கல்வி, குழந்தைகளுடைய நலன், அதுக்காக போடுறோம்னு சொல்லி பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கோலை வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து இப்போ வந்து ஐ திங்க் இது மாதிரி தருணங்களை வந்து அவங்க பாசிட்டிவாக எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க போடுற அதே சேம் அமௌண்ட்டுக்கு வந்து அதிக யூனிட்டுகள் இப்போ அவங்களுக்கு கிடைக்கும். எஸ்ஐபி போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா ஒரு 5000 ரூபா போடுறாங்கன்னா, போன தடவை 5000 ரூபாய்க்கு வந்து 400 யூனிட் கிடைச்சுன்னா, அது ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலேன்னு வச்சுங்களேன், 1 வருஷத்துக்கு முன்னால் 400 யூனிட் கிடைச்சிருக்கு 5000 ரூபா போட்டதுக்கு. இப்போ 5000 ரூபா போட்டாங்கன்னா ப்ராப்ளி 420 யூனிட், 430 யூனிட் கிடைக்கும். ஸோ யூனிட் அதிகமாக கிடைக்கும். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு வந்து இது ஒரு வரப்பிரசாதம். அவங்க யூனிட்டுகளை அக்வயர் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட் பீரியடு. ஸோ அதனால் எஸ்ஐபியை விடாமல் கண்டினியூஸாக அவங்க முதலீடு செஞ்சுக்கிட்டே வரணும்.
பண தேவைகள் போட்ட பணத்தை எடுக்கணும் அப்படிங்கிறவங்க கடந்த 10 வருஷம் 20 வருஷமா போட்டிருந்தாங்கன்னா இப்போ நல்ல தே வில் பி சிட்டிங் வித் 15% 18% இயர் ஆன் இயர் ரிட்டர்ன். ஐஆர்ஆர் எக்ஸ்ஐஆர்ஆரே நல்ல ரிட்டர்னில் இருக்கும். மினிமம் ஒரு 15%ஆவது இருக்கும். ஸோ அப்படிங்களா அவங்க பாட்டுக்கு எடுத்துக்க வேண்டியதான். மார்க்கெட்டு ஏறுது இறங்குது பற்றி கவலை இல்லாமல் எனக்கு இன்னைக்கு தேவை, இந்த பணம் இன்னைக்கு தேவை அப்படின்னாங்கன்னா தாராளமாக எடுத்துக்கிட்டேன். ஏன்னா 15%ங்கிறது நல்ல ரிட்டர்ன், 14% 15%ங்கிறது நல்ல ரிட்டர்னு. அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஸோ மக்கள் வந்து ஒரு பேஷண்ட்டாக இருந்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய உலகளாவிய நியூஸ்களை பூரா தன் தலைக்குள்ள எடுத்து போட்டுக்கிட்டு அவங்க கவலைப்படாமல் நடக்கிறது நடக்கட்டும், எல்லாமே நமக்கு லாங் டேர்மில் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முதலீடை மட்டும் கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு வின்னராக இதுலேருந்து வெளியே வரலாம். ஓகேங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். நன்றி நன்றி.